ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காஃபேமி ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பிரியாணி ரெசிபி தான். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிரியாணி. வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து வாணியம்பாடி ஸ்பெஷல். வாணியம்பாடி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸு. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சது. அதாவது எவ்வளோனா 2.5 கிலோ அளவுக்கு அரிசி நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் ஆயில் ஊற்றிருக்கேன். தென் வந்து நம்ம நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம இதில் மசாலா பொருளாக சேர்த்திடலாம். ஒரு பே லீஃபு, ஒரு ஸ்டார் அனீஸு, தென் வந்து ஒரு 4-5 ஏலக்காய், தென் ஒரு 5-6 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, இதெல்லாம் ஒன்றா சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் கலந்து எடுத்திருக்கேன். அதாவது பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயமும், தென் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 புடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் உரித்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. நம்ம ஆனியனை சேர்த்திக்கலாம். நான் வந்து ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதாவது மட்டனை நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்கிற பாட்டில் சேர்த்திக்கலான்னு. நீங்கள் வந்து டேரெக்டாக பாட்டிலே குக் பண்ணுறதுனால குக் பண்ணலாம். பட் ரொம்ப பொறுமை அவசியம். வந்து எனக்கு அந்த பொறுமை இன்றைக்கி இல்லை, அதனால் நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டேன். இப்போது அந்த 4 பெரிய வெங்காயம் 2 பிடி சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன் இல்லையா, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை 3/4 உள்ளே சேர்த்திட்டேன். கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அது லாஸ்ட்டில் சேர்த்தணும். ஓகேவா? இப்போது வெங்காயம் நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலராக மாறட்டும். அது வரைக்கும் எண்ணெயில் வணங்கட்டும். நெக்ஸ்ட் இந்த பிரியாணிக்கு 2 பேஸ்ட் பண்ணணும். அதாவது இதில் பச்சை மிளகாவும் சேர்த்தக்கூடாது, மிளகாத்தூளும் சேர்த்தக்கூடாது. 2 பேஸ்ட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட காஞ்சி மிளகா இருக்கு இல்லையா, வர மிளகா, அதை வந்து ஒரு 25-30 மிளகா எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட போகிறேன். ஓகேவா? இப்போது இந்த வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி சேர்த்திக்கலாம். நான் இஞ்சி பூண்டு எப்பயுமே தனித்தனியாக தாங்க அரைச்சி வச்சுருப்பேன். அதுதான் உங்களுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஒன்று போட்டு நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பூண்டு சேர்த்தணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி வந்து நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இஞ்சி நல்லா வணங்கின உடனே பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி வந்து நம்ம 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தனோம்னா பூண்டு வந்து 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்தணும். ஓகேவா? இப்போ இதையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போய் உங்களுக்கு வணங்கினோடனே நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வரமிளகா பேஸ்ட்டு, அதை உள்ள சேர்த்திடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம வேறு இதில் எந்த விதமான ஸ்பைஸ் பவுடரும் சேர்த்த போகிறதில்ல. உங்கள் காரம் ஃபுல்லாகவே இதில் மட்டும்தான் கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்திக்கிறேன். இப்போ அந்த வரமிளகா பேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜாரில் சேர்த்திட்டேன். அதையும் உங்களுக்கு இப்போ பார்த்தா நீங்கள் டேஸ்ட் பண்ணால் ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருக்கும். பயந்துக்க வேணாம். நீங்கள் ரைஸ் எல்லாம் போட்டு குக் பண்ணோடனே மட்டன்லாம் போட்டோடனே சரியாயிடும். ஓகேவா? இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த பாதி வெங்காயம் பாக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்திக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இந்த வெங்காயமெல்லாம் நல்லா அது கூடயே குக் ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு பேஸ்ட் பண்ணும். அது என்னென்னா, நான் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய தேங்காயில் 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணும். இது கூட என்ன சேர்த்தணும்னா ஒரு 20 முந்திரி, 20 முழு முந்திரி, 20 பாதாமையும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையும் அந்த தேங்காவையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் வந்து இதுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் செய்யணும். நான் வந்து 2.5 கிலோ அரிசி போடுறேன்றங்காட்டி ஸோ வந்து எனக்கு நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துறேன். நீங்கள் அந்த அளவுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் வணங்கி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 9 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்திக்கிறேன். நல்லா அந்த தக்காளியும் குழஞ்சி வர அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தக்காளியை பேஸ்ட் பண்ணி போட வேணாம், உங்களுக்கு டேஸ்ட் டிஃபர் ஆகும். நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டு பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் நல்லா வணங்கி அந்த எண்ணெய் இந்த தக்காளியும் குழஞ்சி பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போது தேவைக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். அப்போது உங்களுக்கு தக்காளி சீக்கிரம் வணங்கிடும். இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்திடலாம். ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லியை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திக்கிறேன். பாருங்கள், இப்போ கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இது ஒரிஜினல் ரெசிபியில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரம் மசாலா போட மாட்டாங்க. பட் வந்து எனக்கு என்னமோ அது போடாமல் செஞ்சால் பிரியாணியோட ஃப்ளேவர் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ வந்து என்னோடய வெர்ஷன் ஆஃப் வாணியம்பாடி பிரியாணியில் நான் போடுவேன். உங்களுக்கு நீங்கள் அதே மாதிரி சாப்பிட்ணுன்னா நீங்கள் போடாமல் செய்யலாம். இது ஒன்று மட்டும் நான் டிஃபராக பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு வந்து இப்படி போட்டால் தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் போடுறேன். ஒரு ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக எல்லா பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்திக்கிறேன், எக்ஸ்ட்ராவாக சேர்த்தலை. இப்போ இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் அந்த முந்திரி பாதாம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கிறேன். அதுவுமே எண்ணெயில் வந்து கொஞ்சம் வணங்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வணங்கினா போதும். நெக்ஸ்ட் இதில் நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறேன். ஓகேவா, சேர்த்திட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே நெக்ஸ்ட் இதில் நம்ம 2.5 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன். 2.5 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சரியாக போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதை உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்திக்கிறேன். இது வந்து சமையல்காரங்களோட ரகசியம். உங்களுக்கு மட்டன் சீக்கிரம் குக் ஆகிடும், அதே சமயத்தில் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். அதுக்காக இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லாம் தண்ணி ஊற்றி கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 5-6 விசிலுக்கு விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா எனக்கு மட்டன் வெந்துருச்சு. இப்போ நான் எந்த பாட்டில் பிரியாணி பண்ண போகிறேனோ அந்த பாட்டில் வந்து நான் இந்த கிரேவியை அப்படியே மாற்றிக்கிட்டேன். ஓகேவா, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நான் 2 பெரிய சைஸ் லெமனை, பாருங்கள் இந்த அளவுக்கு பெரிய லெமனை வந்து 2 லெமனை வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கு போகிறேன். நீங்கள் வந்து சின்ன சைஸாக இருந்தால் 3 லெமன் பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போது லெமனையும் புளிஞ்சு விட்டுட்டேன். இப்போ நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றிடலாம். நான் மொத்தமாக வந்து 2.5 படி அரிசி எடுத்துருக்கேங்களா, அந்த 2.5 கிலோ அரிசிக்கு வந்து தண்ணி மெஷர்மெண்ட் எவ்வளோனா 3.25 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 3.25 லிட்டருக்கு எனக்கு இதுலேயே வந்து இப்போ 1.25 லிட்டர் தண்ணி இருக்குது. ஸோ நான் இப்போ 2 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும், எனக்கு சரியாக வந்துடும். இப்போ நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுறேன். ஊற்றியாச்சு. இப்போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்து வேணால் செக் பண்ணி போட்டுக்கோங்க. காரம் கரெக்டாக தான் இருக்கும், உப்பு மட்டும் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. வீடே அப்படி மனம் கமாலிக்குதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நான் வந்து ட்ரெடிஷ்னலாக இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்து 2.5 படி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 அன் ஹவர். இப்போ நம்ம அந்த தேங்காய் ஓடுருந்துச்சு இல்லையா, அதை எடுத்துடலாம் வெளியே, இனி நமக்கு தேவையில்லாது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்திக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். தண்ணியோடு இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பாடு குழஞ்சிரும். நான் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா ஈவன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தென் வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா கொதித்து வேகட்டும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் இஞ்சினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்றைக்காவது உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் 100% பர்ஃபெக்ட் வாணியம்பாடி பிரியாணி. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு தென் வந்து இதை நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்டெப் இருக்குது, ஆப்ஷன் தான், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். இந்த பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பட் கலர் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் வாணியம்பாடியிலலாம் வந்து அங்கங்கே கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நான் ஆரஞ்சு ஃபுட் கலரை வந்து லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், வேணான்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். அப்படியே க்ளோஸ் பண்ணி தம் போட்டு வச்சுருங்க. மேலே நல்லா ஒரு வெயிட்டு தூக்கி வச்சு 10 மினிட்ஸ் அப்படியே தம்மில் இருக்கட்டும். உங்களுக்கு சூப்பராக குக் ஆகிடும். குக் ஆகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக தம் ஆயிடுச்சு. நம்ம அரிசி ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ரொம்ப கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். லைட்
ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிக்கனில் செய்கிறதா இருந்தால் அப்படியே டேரெக்டாக நீங்கள் சிக்கனை போட்டுட்டு நீங்கள் இந்த பாட்டிலேயே சிக்கனை குக் பண்ணிவிட்டு அப்படியே ரைஸ் போட்டு குக் பண்ணிக்கலாம். நான் மட்டன்ன்றதுனால தனியாக நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதில் ரைஸ் கூட சேர்த்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலான நாளுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் அப்படியே உங்கள் நாக்கில் ஒட்டிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே கொடுக்கணும், அதுக்காக நான் இந்த மாதிரி பல்காக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இதுமாரி நீங்கள் கம்மியாக செய்கிறதா இருந்தால் என்னோடய மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அப்படியே கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்டார் அனீஸும் பே லீஃபும் மட்டும்தான் ஒன்று போட்டிருப்பேன். அது எதனாலனா இவ்வளோ பல்க் அமௌண்ட்டுக்கு ஏன் ஒன்று போடுறேன்னா அது எனக்கு அந்த ஸ்மெல் ஏதோ இந்த சாப்பாட்டுக்கு எனக்கு ஏதோ டாமினேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வெறும் ஒன்று மட்டும் அதில் சேர்த்திருப்பேன். உங்களுக்கு நான் இதில் ஒரு படி ரைஸில் செய்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா ஒரு கிலோவுக்கு அதில் ஹாஃப் தான் சேர்த்துவேன். அது என்னமோ இந்த குறிப்பிட்ட இந்த சாப்பாட்டுக்கு எனக்கு ஏதோ ஸ்மெல் டாமினேட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் என்ன ஒரு மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த டேஸ்ட்டை லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு யம்மியான ரெசிப்பியில் நான் மாட்டி வந்தவங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.